ஹலோ சார். ஹலோ ரம்யா, எப்படி இருக்கீங்க? அவர் நல்லா நல்லா இருக்கேன். என்ன ஃபீட்பேக் வருது நம்மளோட உரையாடல்களுக்கெல்லாம்? நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப கேஷுவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இதோட சேர்ந்து அந்த கதையும் ஷேர் பண்ணுங்களேன், அந்த லிங்க்கும் போட்டுங்களேன் அப்படின்னு இருக்காங்க. இனிமே அதையும் பண்ணலாம்னு இருக்கேன். ம். பட் எல்லாருக்குமே இந்த டிஸ்கஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கதையா சொல்லிட்டு போகாம அந்த கதையில நமக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் அது. வெரி இன்னைக்கு குட். நம்ம பார்க்க போற கதை என்னங்கிறது நீங்க சொல்லுங்க. அதாவது நம்ம வந்து கீரா கி ராஜநாராயணன் அவரோட கதையை சொன்னோம், அம்பையோட கதையை சொன்னோம், லாசாரா கதை சொன்னோம். இப்போ நம்ம வந்து எல்லாருடைய கதையும் படிக்கணுங்கிறது, அதாவது நல்ல கதைகள் எது எல்லாம் இருந்தாலும் அந்த காலம் இந்த காலமெல்லாம் கிடையாது, எல்லாமே படிக்கணுங்கிறது தான் நம்முடைய ஆசை. அது ஒவ்வொன்றா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. பார்ப்போம் எப்படி எவ்வளோ தூரம் அமையிறதுன்னு. பட் இருந்தாலும் சுஜாதாவை நம்மளால் மறக்க முடியாது. காரணம் என்னென்னா, இந்த மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் காட்சி வரும்போது எனக்கு மதுரை சுஜாதா ஞாபகம் வந்தது. பொதுவாக எல்லாரும் சுஜாதானோன்னா ஸ்ரீரங்கம் தானே ஞாபகம் வரும், உங்களுக்கு உனக்கு எப்படா மதுரை ஞாபகம் வருது அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. நியாயமான விஷயம் என்னன்னாக்க, அவருடைய மதுரையோட நகரம் என்கிற சிறுகதை, ஆமா. அதோட இம்பேக்ட் வந்து படிச்சுட்டு ரொம்ப நாள் தாங்கவே முடியல. அஹ் அந்த அதாவது ம், அந்த நகரம் அப்படிங்கிற ஒரு கதை வந்து நிச்சயமாக சுஜாதாவோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீசஸ்ன்னு சொல்லுவேன். அந்த கதையை இப்போ ஒரு சுருக்கமாக மக்களுக்கு சொல்லுங்களேன் நீங்கள். கண்டிப்பா அந்த கதை வந்து நான் படிக்கும்போது நடுவுல போய் அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடலாமாங்கிற அளவுக்கு போகும் அந்த நட. சரியா? அஹ் பயங்கரமான கதை. சுஜாதா வந்து எப்பயுமே நான் அவரை படிக்கும்போது ரொம்ப லைட் ஹியூமரோடயே வந்துட்டு இருப்பாரு. திடீர்னு லாஸ்ட்ல ஒரு பெரிய ஒரு பாம்பை வச்சு விட்டுருவாரு கதையில. அதுதான் அவரோட ஸ்டைலு. பட் இந்த கதை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்மள ஒரு பதட்டத்திலேயே வச்சிருப்பாரு இந்த கதை. கதை ஒன்றும் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ஜெனரல் ஆஸ்பத்திரியில, ஒரு பொது மருத்துவமனையில, ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில, மதுரையில பெரிய பொது மருத்துவமனை எப்படி இருக்கும், அப்படியே கச்ச 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 கச்சன்னு இருக்கும். அந்த ஃபீலிங் அவர் ஃபர்ஸ்ட் 2 பேராலயே கொண்டு வந்துருவாரு. அந்த அம்மா வந்து தன்னுடைய பொண்ணு பாப்பாத்தி 12 வயசு குழந்தைய கூட்டின்னு வந்திருக்கா வைத்தியத்துக்கு. அந்த குழந்தை ஸ்ட்ரெச்சர்ல படுத்துட்டு இருக்கு, ஜுர வேகத்துல, கண்ணை கூட திறக்க முடியாம. அந்த குழந்தை வந்த உடனே அங்க அந்த டாக்டர் குழு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து அந்த குழந்தைய பரிசோதனை பண்ணி இந்த குழந்தைக்கு அக்யூட் மென்ஜனைட்டிஸ்னு பேசிக்கிறாங்க. அந்த வியாதியை சொல்லி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அந்த பெரிய டாக்டர் சொல்றாரு, உடனே இங்க அட்மிட் பண்ண சொல்லு இந்த பொண்ணை அப்படின்னு பக்கத்துல தன்னுடைய அசிஸ்டன்டான ஒரு பையன்கிட்ட, தனசேகர்னு ஒருத்தர்கிட்ட சொல்றாரு. அவரும் சரின்னு சொன்ன உடனே டாக்டர் அடுத்த வேலைக்கு போயிடுறாரு. நான் சாயந்தரம் நானே பர்சனலா இந்த குழந்தைய அட்டெண்ட் பண்றேன், நீ இந்த குழந்தைக்கு அட்மிஷன் போட சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பொதுவா அதாவது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கலங்கிற மாதிரி அந்த டாக்டர் அதோட சீரியஸ்னஸ் எடுத்துக்காம இன்னொருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை தள்ளி விடுறாரு. அப்ப அந்த யார் இன்னொருத்தர்கிட்ட குடுக்குறாரோ அவர் இந்த பொம்பளை கிட்ட வந்து, நீ வந்து அட்மிட் ஆயிக்கன்னு சொல்லிட்டாரு பெரிய டாக்டர், அட்மிட் ஆயிக்க அப்படின்ட்டு அங்க போய் சீட்டு வாங்கிக்க, அட்மிட் ஆயிக்கன்ட்டு போயிடுறாரு. ஒரு கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு படிக்காத ஒரு பெண் தன்னுடைய குழந்தையோட ஒரு ஒரு அதாவது அந்த ஹெல்ப்லெஸ்னஸ அவளோட ஒவ்வொரு அசைவிலும் பார்க்கலாம். அவ்ளோ பெரிய கூட்டத்துல ஒரு பக்கம் வார்டு பாய், ஒரு பக்கம் போலீஸ்காரன், ஒரு பக்கம் நர்ஸு, ஒரு பக்கம் பேஷண்ட், அங்கங்க பேஷண்ட் ஸ்ட்ரெச்சர்ல அங்கங்க மூக்குல குழாய சொருகிட்டு, அந்த இடமே ஒரு பயங்கரமா இருக்கு. அவளுக்கு எங்க போறதுன்னு தெரியல. நேரா போய் அ வ வடது இடது கை பக்கம் திரும்ப அப்டின்னா, இந்த குழந்தைய யார்கிட்ட விட்டுட்டு போறது? ஸ்ட்ரெச்சர்ல இருக்கு. அது பாட்டுக்கு இங்க இருக்கும், நீ பாட்டுக்கு போ அப்டின்னா, அவளுக்கு வேற வழி தெரியல. இருந்தாலும் அவ போறா. ஒரு இடத்துக்கு போறா. அவங்க வந்து அந்த சீட்ட பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த இன்னொரு இடத்துக்கு போறா. அந்த சீட்ட ஏதோ கவனமே இல்லாம எழுதி குடுக்குறாங்க. அத வாங்கிக்கிட்டு எங்க அட்மிஷன் போடணுமோ அங்க போறா. அந்த அட்மிஷன் போடுறவன் வந்து கொஞ்சம் கூட கவலையே படாம, "பெட்டெல்லாம் இல்ல. நாளைக்கு வா" அப்படிங்கிறான். அப்ப வந்து அவ தான் இறந்து போன கணவன் மேல கூட அவளுக்கு ஆத்திரம் வருது. இப்படி நம்மள கொண்டு வந்து இப்படி விட்டுட்டாங்களேன்னு. அவளுக்கு அந்த 48வது பிளாக்ல இருக்கு போ அப்படின்னு 48வது ரூமுக்கு போனா, 48ங்கிறது என்னன்னே அவளுக்கு தெரியல. ம். அவ அப்படி தவிக்கிறா. அவ அழு அ திரும்பியும் இந்த ரூம் இல்லன்னு சொன்ன உடனே, திரும்பி தன் குழந்தை எங்க இருக்கு? ஐய்யயோ! இவ்ளோ நேரம் விட்டுட்டு வந்துட்டோமே. ஏன்னா இந்த சம்பவம்லாம் நடக்கறதுக்கே ஒரு 30, 40 நிமிஷம் ஆறுது.
அவ ஒவ்வொரு இடமா தேடி 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 போகும்போது அந்த ஆஸ்பத்திரியில உனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்ல. அப்படியே கேட்டா கூட இவளுக்கு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெண்மணி அவ. அவ அங்க போறா. எதுவுமே கிடைக்கல. ரூமும் கிடைக்கல. இப்ப திருப்பியும் தான் குழந்தை எங்க இருக்குன்னு பார்க்கணும்னா, அவ்ளோ பெரிய ஆஸ்பத்திரியில அவ்ளோ கூட்டத்துக்குள்ள தான் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு அவளுக்கு தெரியல. நமக்கே ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள போனோம்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். பிடிபடுறதுக்கு. எந்த பக்கம் உள்ள நுழையணும், எந்த பக்கம் வெளியில வரணும், இந்த இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட் நமக்கு ஒண்ணுமே புரியாது கொஞ்ச நேரம். ஏற்கனவே நம்ம ஒரு மனவேதனையில இருப்போம். அதான் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு உடம்பு சரியில்ல. நமக்கு அந்த மனசே ஒரு இடம் நிலையா இருக்காது. நம்ம ஒரு மாதிரி தடுமாறுவோம். ஓ கரெக்ட். படித்தவங்களுக்கே அந்த நிலைமை தான். படிக்காத ஒரு பொம்பளை அவங்க கிராமத்துல இருந்து வந்தவ. அவளுக்கு இந்த டவுன்ங்கிறதே ஒரு பிரம்மாண்டம். அந்த டவுன்ல இந்த ஆஸ்பத்திரி ஒரு பிரம்மாண்டம். அந்த கூட்டம் ஒரு பிரம்மாண்டம். ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. அதுலதான் அந்த சுஜாதா ரொம்ப அழகா அவள ஓரமா நின்னு அழுன்னு சொல்லிட்டு அவன் வேலைய பார்ப்பான். ஏன்னா அது ஆஸ்பத்திரி. 4 பேர் அழதான் அழுவான். அது வந்து எல்லாருக்குமே ஒரு சாதாரணமா ஆன அழுகைங்கிறது ஒரு சாதாரணமா ஆக்கப்பட்ட ஒரு இடம் அது அங்க. அவ அவளுக்கு அதுவும் தன்னை ஓரமா போய் நின்னு அழுன்னு சொன்னா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்ப திரும்ப ஏதோ சொல்றா. ஆ உள்ள வந்தேன், வாசல் எங்க எல்லாம் கேட்கிறா. திருப்பியும் வெளியில வந்து பார்க்கிறா. தான் வந்த என்ட்ரன்ஸ் ஒரு இடமா இருக்கு. தான் இப்ப நிக்கிற இடம் ஒரு மாரி இருக்குன்னு தேடி தேடி திருப்பியும் எந்த இடம் நம்ம முதல்ல உள்ள வந்தோமோ அந்த இடத்துக்கு போய் நிக்கிறா. அங்க கேட் போட்டிருக்கு. உள்ள விடுங்க என் பொண்ணு பாப்பாத்தி உள்ள இருக்கான்னு அழுவுறா. அப்ப அந்த ம். ஆள் ஏதோ பேசுறான். அவன் தமிழ்ல தான் பேசுறான். ஆனா இவளுக்கு புரியல. யாரோ அவனுக்கு சில்லறைய குடுத்து உள்ள நுழையறத பார்த்து அவங்க பின்னாடியே இவளும் நுழைஞ்சிடுறா உள்ள. நுழைஞ்சு அதோ இருக்கு அந்த டேபிள். இங்க தான் முதல்ல அவங்க பார்த்தாங்க. இங்க இருக்கா, இங்க இருக்கா, இங்கன்னு பார்த்து தான் குழந்தைய பார்த்துடுறா. பார்த்த உடனே ஓடி போய் கட்டின்னு அழறா. அழுது, ஐயோ! பாப்பாத்தி அப்படின்னு அழுவுறா. அப்புறம் சரி நம்ம எங்க ராத்திரி இங்க தங்கறது? நாளைக்கு வான்னு எங்க தங்கறது? அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கிண்டு கிளம்பிடுறா அந்த இடத்த விட்டு. பேசாம நம்ம கிராமத்துக்கே போவோம். நம்ம அந்த ஊரு பப்ளிக் ஹெல்த் சென்டர் அந்த டவுன் ஆஸ்பத்திரியில காமிச்சதுனால தானே இங்க பயமுறுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. நம்ம வைத்தியர்கிட்டயே காமிச்சுப்போம். நம்ம விபூதி வந்துருச்சு பூசி விட்டா 2 நாள்ல நம்ம தெய்வம் காக்காதா அப்படின்னு தன் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டே போறேன். இதுக்கு நடுவுல அந்த டாக்டருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது ஞாபகம். ஏப்பா நான் ஒரு பொண்ணை அட்மிட் பண்ண சொன்னேன். ஒரு 12 வயசு குழந்தை. அத அட்மிட் பண்ணீங்களா இல்லையா? அப்படின்னு கேட்கிறாரு. அட்மிஷனா? அப்படின்னு உடனே முழிக்க நான் சொன்னேன்ல, முதல்ல போய் கேளு அப்படின்ன உடனே அந்த டாக்டர் தனசேகர் வேகமா ஓடி வந்து அட்மிஷன் தான் வந்ததான்னு, அட்மிஷன்லாம் இல்ல சார். பெட்டே காலி இல்ல. அப்படின்ன உடனே நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு. இல்ல சார் எல்லாரையும் காலையில 7 மணிக்கு வர சொல்லிட்டேன். ஏய் 7 மணி வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட இருக்காதுப்பா அப்படின்னு இவர் தவிக்கிறார். இத சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த அவ வந்து தன்னோட குழந்தைய ரிக்ஷால வச்சுட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு ஆயத்தமாயிட்டா. எல்லாம் குலதெய்வம் பாத்துக்கணும் அப்படின்னு போறா. இது வந்து இதுதான் ஆக்சுவல். இதுல எந்த ஒரு ஃபேன்சியும் கிடையாது. ஃபேரி டெய்லும் கிடையாது. யதார்த்தம். இத படிச்ச உடனே அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? இப்பவும் நம்ம ஆஸ்பத்திரிகள்ல போனா இதே நிலைமை தானா? இப்பயும் யாராவது ஒருத்தர் வந்து எத்தனையோ சோசியல் சர்வீஸ் பண்றாங்க. ஒரு 4 பேர் நின்னு இந்த மாரி கைட் பண்ணுவாங்களா? இல்ல இந்த கதை படிக்கும்போது நம்மளே போய் கைட் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வேகத்த கொண்டு வரக்கூடிய ஒரு கதை. ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி. ஸ்டோரிங்கிறத விட பக்கத்துல இருந்து அவரு பார்த்து அப்படியே அத ஏதோ ஒரு நிகழ்வு இவர் பார்த்திருக்கணும். பொறுக்க முடியாம எழுதியிருக்கணும்னு நினைச்சேன் நான் அந்த கதை. இந்த கதையை ஆரம்பிக்கும் போது ஐ சா யுவர் மூடு. அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஐ வாஸ் வாட்சிங் யுவர் மூடு. அப்படியே டோட்டலி ஒரு ஃபியூஸ் ஆகிடுவோம். அப்படியே இந்த கதை படிச்சு உடனே அப்படியே ஒரு மாதிரி ஒரு உருக்கம் மனசில் வந்து பற்றிக்கும். ஆமா. சுஜாதாவோட இந்த கதைகளில் இந்த இந்த கதையோட ஃபஸ்ட்டு 3 வரியிலேயே 1973க்கு நம்ம ஹியூமன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 50 வருஷம் தாண்டி கொண்டு போய் மதுரையில் கொண்டு போய் விட்டுருவார் நம்மளை. அப்படி 3 வரியில் ஒரு மதுரை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தொடர்ந்து அந்த இந்த கதை எப்படி போக போகுதுன்னு தெரியாமல் நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அதில் வந்து இந்த மதுரை தெருக்களில் நடக்கிற அந்த காட்சிகள் வர்ணனைகள்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். மெல்லிய அதிக நீளம் இல்லாத ஊர்வலம், தேசியம் கலந்த டீசல் புகை,
இங்கிட்டும் அங்கிட்டும் செல்லும் வாகனங்களும் மக்களும் அப்படின்னு இந்த ஆரம்பத்திலே ஒரு அசத்தி இருப்பார். இந்த அந்த மதுரை வர்ணனை படிச்சீங்களா நீங்க? ரொம்ப படிச்சேன் பிரமாதமா படிச்சேன். இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுல. அதுல அந்த வீதிகள்ல வந்து அவங்க போற ஊர்வலத்தை பத்தி எல்லாம் சொல்றது, அந்த காலகட்டம் என்ன மாதிரி இருந்தது. ஏன்னா சுஜாதா கதைகளை படிக்கிறதே நான் முக்கால்வாசி அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தான். ஸ்ரீரங்கத்து கதைகளாகட்டும், எந்த கதைகளாகட்டும், அப்ப இருந்த காலத்தை அப்படியே பதிவு பண்ணியிருப்பாரு. அதுவும் நல்ல ஒரு சட்டல் ஹியூமரோட இருக்கும் அது. கண்டிப்பா. அது இந்த கதையிலயும் இருக்கு. அத படிச்சுதான் நம்ம ஏமாந்து போவோம். சரி, ரொம்ப சாதாரணமா ஜாலியா ஒரு கதை சொல்ல போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டப்புன்னு நம்மள உள்ள வச்சு அழுத்திடுவாரு அந்த கதைக்குள்ள. அந்த இந்த கதையில இந்த போகிற போகிற போக்குல இந்த பாப்பாத்தி என்கிற அந்த சின்ன பெண்ணு ஜுரமா இருக்கா அப்படிங்கறது எழுதினாக்கா அதோட இம்பாக்ட் தெரியாது. ஜுரத்தில் அவள் வாய் திறந்து இருக்கிறது அப்படிங்கும்போது ஒரு சீரியஸா ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அவரோட சட்டில் ஹியூமர் வந்து எப்படியோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படும். அந்த பாப்பாத்தியோட அம்மாட்ட கேட்பான், உன் பேஷண்ட் பேரு அப்படிங்குவான். உடனே இவ வந்துட்டு அவர் செத்து போயிட்டாருங்க அப்படிங்குவான். அவனுக்கு அவளுக்கு பேஷண்ட் அது ஹஸ்பண்டும் பேஷண்ட்டும் ஒரே மாதிரி ரைமிங். அவங்கள அவனுக்கெல்லாம் அவனே தெரியாது. அதான் அந்த இடத்துல கூட ஒரு இது பண்றது நம்ம வாத்தியாரால தான் முடியும். கரெக்ட். அப்புறம் இந்த மருந்து சீட்டை வாங்கிட்டு அஹ், கால் அஹ், இட இடது கண்ணின் கால் பாகத்தில் பார்த்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படியே நம்ம பார்ப்பான், இப்படி ராட்சியமா பார்க்கறத வந்து இவ்வளோ அழகான வர்ணனைகளை கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி இந்த அஹ், பாப்பாத்தி நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த இவ வள்ளிமால் வந்து இங்கே எங்கேயும் தேடுவா, எங்கே பாப்பாத்தி விட்டோம் தேடுவா. அவளுக்கு எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு வரியில் ஒரு சாதாரண கதாசிரியர் வந்து எல்லா ரூமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தது, அதனால் கண்டுபிடிக்க முடியலன்னு எழுதுவார். ஆனால் சுஜாதா சாரோட அந்த எக்ஸலண்ட் என்னன்னாக்க, ஒரே ஆசாமி திரும்ப திரும்ப பல்வேறு அறைகளில் உட்கார்ந்திருப்பதைப் போல தோன்றியதுன்னு எழுதியிருக்காரு. கரெக்ட். இதை விட எவ்வளோ அழகாக எழுத முடியும்? ஆமா அவளுக்கு எல்லாமே ஒன்றா இருந்ததுன்னு எழுதினா அதில் ஒன்றுமே இல்லை. ஆமா ஆமா. ஸோ இந்த அதுல மாதிரி அவர் மாதிரி அந்த ஸ்டோரிய ஒவ்வொரு காட்சியையும் இன்னும் மைன்யூட்டா அட்டாமிக்கா டீல் பண்றவா யாருமே கிடையாது. அது திரும்ப திரும்ப வந்து நமக்கு அந்த காட்சியில நம்ம ஏதாவது ஒரு சின்ன லூப் ஹோல் கூட விட முடியாது. அது அப்படி அவ்வளோ டீடைலிங் இருக்கும். அந்த டீடைலிங் அவரோட லாங்குவேஜ்ல இருக்கும். அதுல கரெக்ட். ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ் தெரியும், ஒரு ஹியூமர் தெரியும், சில சமயம் கோபம் கூட தெரியும் அவரோட வார்த்தைகள்ல. அவன் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் கோபம், இந்த கதையில நிறைய இடத்துல அவரோட கோபம் அப்படியே ட்ரேசஸ் தெரிஞ்சுட்டே வரும். அது நீங்களும் அழகாக சொன்னீங்க. இந்த அவ அதாவது அவ அழுதுன்னு இருக்கா, எங்க போறதுன்னு தெரியல, இங்கே அங்கேயும் தடுமாறின்னு அழுது கொண்டிருந்தால் ஒரு ஆள், ஒரு ஆசாமி அவளை ஓரமாக நின்று அழச் சொன்னான் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஆமா அது வந்து சிரிக்கிறது அழறதான் தெரியாது. இட்ஸ் வாஸ் சோ பெயின்ஃபுல். அவன் வந்து அவனுக்கு ரொம்ப சகஜம். நீங்க அழகா சொன்னீங்க அதை. அழுகை என்பது அந்த ஒரு ஒரு மருத்துவமனையில் ரொம்ப சகஜமான ஒன்று. ஆனா ஒருத்தன் வந்து பார்த்து ஏமா ஓரமா உட்காந்து அழுமா, ஓரமா நின்னுட்டு அழுமா அப்படின்னு சொல்லி வழி விடுமா அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஆமா. ஓரமா நின்னுட்டு அழுன்னு சொல்லுவானா. நான் கூட விளையாட்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், மருத்துவமனையிலேயே சிரிக்கக்கூடிய ஒரு இடம் லேபர் வார்டு மட்டும்தான். வேற எங்கேயும் சிரிக்க ஒரு முடியாது. பக்கம் ஒரு பக்கம் அழுதாலும் இன்னொரு பக்கம் சிரிப்பு சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரே இடம் லேபர் வார்டு தான். மித்த எல்லா இடத்துலயுமே அழுகையும் துக்கமும் வலியும் தான் நம்ம பார்க்க முடியும். அது கண்டிப்பா. இதுலயும் அவர் அந்த ரொம்ப பெரிய டாக்டர் வந்து அந்த பெரிய டாக்டர் வந்து சத்தம் போடுறாரு இல்லையா? அஹ் என்ன நீ அட்மிட் பண்ணாம விட்டா நாளைக்கு அந்த பொண்ணு செத்து போயிடுவாயா செத்து அப்படின்னு போயிடும். சொல்லும்போது அந்த அந்த படிக்கிறவனுக்கு ஐயோ இது என்ன சீரியஸான ப்ராப்ளம் போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த இம்பாக்ட் அந்த அந்த டாக்டர் மூலமா கொடுத்துருப்பாரு. ஆமா அவர் கொடுத்துருப்பாரு. அதே டயத்தில் அந்த காட்சி அப்படியே கட் பண்ணி ஒரு குறும் படம் பாரி அந்த பக்கம் காட்சியை கட் பண்ணி அவ வந்து அந்த ரிக்ஷால போவா. வெறும் ஜுரம் தானே கண்ணு, மூணாம்பட்டிக்கு போய் அந்த இந்த வெள்ளைக்கட்டி போட்டு விபூதிகளை மந்திரிச்சு விட்டாக்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவாள் போது நம்மளை அறியாம ஒரு ஒரு துக்கம், ஒரு சோகம் நம்மளை ரொம்ப. சேர்ந்துக்கும். இந்த ஒரு இயலாமை கதையில இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனுடைய கணவனும் இறந்து போயிட்டான். இருக்கிற ஒரே குழந்தை. அதையும் ஒரு சட்டிலா சொல்லிடுறாரு. இறந்து போன கணவனை கோவித்துக் கொண்டாள் அப்படிங்கும்போது வேற யாருமே அவளுக்கு உலகத்துல இல்ல. இந்த ஒரு குழந்தை தான் ஆதாரம். இந்த குழந்தையும் போறதுங்கிறது நமக்கு இன்னும் பெரிய துக்கத்தை கொடுத்துரும். ஐயோ அப்படின்னு உள்ளுக்குள்ள நம்ம அலற ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு பயங்கரமான கதை அது. ஒரு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள பெரிய பெரிய வித்தியாசத்தை ரொம்ப சட்டிலா இவ்வளவு வார்த்தைகள்ல சொல்ல முடியுமாங்கிறது தெரியல. வாத்தியார் வாத்தியார் தான். நிச்சயமா ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஆக்சுவலா இதுக்கு ஆன்டிடோட்டா சுஜாதாவோட இன்னொரு நல்ல ஒரு சந்தோஷமான
ஒரு நல்ல ஜாலியான ஒரு கதையை பேசணும் போல இருக்கு ஆக்சுவலா. பட் ஆனா நம்ம இது இந்த படிக்கணும். கதைக்கு அப்புறம் அதான் நான் இன்னும் சொன்னேன். கொஞ்ச நாள்ல அதை பத்தி என்ஜாய் பேச. பண்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி பத்தி பேசினாதான் இது இது தீரும்னு நினைக்கிறேன். இந்த இம்பாக்ட் தீரும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இன்னொரு எபிசோட்ல பண்ணுவோம் நம்ம கண்டிப்பா. கண்டிப்பா. தேங்க்யூ. இதை பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணினா பெட்டரா இருக்கும். ஏன்னா யார் பாக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அந்த ஃபீட்பேக் மூலமா தான் நம்ம இதை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ உண்மைதான். இதை பாக்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவும், அது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. தேங்க்யூ.